ஹாய் ஹலோ வெல்கம் டு கார்னியா. நான் உங்கள் நேதாஜி. இன்றைக்கி நாம் அனாட்டமியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஸ்ஏ கொஷின் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஸ்டொமக். ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் த ஸ்டொமக் அண்டர் த ஃபாலோயிங் ஹெட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட், டெஃபினிஷன். எந்த கொஷின் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு மெயின் கொஷினாக இருந்தாலும் சரி, ஷார்ட் நோட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நாம் அதுக்கான டெஃபினிஷன் தான் எழுத போகிறோம். And location, then external features of stomach. External features na, which includes orifices, curvatures, surfaces and parts of the stomach. Then relations. ரிலேஷன்ஸ்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்ம ரெண்டு ரிலேஷன்ஸ். இது அப்டமினல் விசரா அப்படிங்கிறதுனால பெரிட்டோனியமும் இருக்கும். ஸோ பெரிட்டோனியல் ரிலேஷன்ஸ் அண்ட் விசரல் ரிலேஷன்ஸ். தென் blood supply. Lymphatic drainage, nerve supply. லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை மட்டுமே தனியாக ஷார்ட் நோட்ஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. தென் இன்டீரியர் ஆஃப் ஸ்டொமக். திஸ் இஸ் மோஸ்ட்லி ஹிஸ்டலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். தென் clinical anatomy. ஒரு டாப்பிக்குமே வந்து டயக்ராம்ஸ் இஸ் வெரி மஸ்ட் இன் அனாட்டமி. டயக்ராம்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வரைகிறோமோ மார்க்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். வாட் இஸ் ஸ்டொமக்? யூ ஆல் நோ அபவுட் ஸ்டொமக், isn't it? Muscular bag forming the widest and most distensible part of the digestive tube. Digestive tube, you all know that the GIT starts from mouth to anus. அதுலேயே வந்து most widest part and distensible part வந்து stomach. Widest means டியூப்லேயே வந்து ரொம்ப ரொம்ப அகலமான ஒரு பெரிய ஒரு ரீஜியன் வந்து ஸ்டொமக்னு சொல்லலாம். மஸ்குலர் பேக்னு சொல்லலாம். Stomach is made up of muscle, we know that. And it helps in the digestion and acts as a reservoir of the food materials. Almost 3 to 4 hours, it will store the food particles in the stomach. This is the definition. The most important point is muscular bag forming the widest and most distensible part in the digestive tube. This is a very important point. And now coming to the location. Location பார்த்தீங்கன்னா, it lies obliquely in the upper and left part of the abdomen, occupying the epigastric, umbilical and left hypochondriac region. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்டமனில் 9 quadrants இருக்குது. What are all the 9 quadrants? Namely, starting from umbilicus, above the umbilicus epigastric, below the umbilicus hypogastric, and right side of the umbilicus right lumbar, left side left lumbar, above the lumbar region hypochondriac region. Hypochondriac, this should not be confused with hypogastric. This is left hypochondriac. Here iliac region, right and left iliac region. So there are 9 quadrants in the abdomen. இந்த 9 quadrantsல வந்து ஸ்டொமக் எந்தெந்த குவாட்ரண்ட் ஆக்குபை பண்ணியிருக்குன்னா, மேஜர்லி எபிகாஸ்ட்ரிக், அம்பிலிக்கல் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜன். இந்த டயக்ராமில் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து எபிகாஸ்ட்ரிக் ரீஜன். This is epigastric region. This is
hypochondriac region, left hypochondriac region. This is umbilical region. ஓகே, இந்த 3 ரீஜியன்லேயும் தான் வந்து மேஜராக வந்து ஸ்டொமக் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதுவும் ஆப்ளிக்காக இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டான டியூபாக இல்லை, ஆப்ளிக்காக பிளேஸ் ஆகிருக்கு. இசன்ட் இட்? ஓகே, இது வந்து லொக்கேஷன். ஷேப் அண்ட் சைஸு முக்கியமாக வந்து ஸ்டொமக் வந்து ஜே ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதில் என்ன சொல்லணும்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் த டோன் ஆஃப் த மசில், ஸ்டொமக் மசில் அண்ட் டோன் ஆஃப் த பாடி மசில். ஷேப் வந்து ஒருத்தவங்களோட பாடியில் இருக்க மசில்ஸையும் பொறுத்து இருக்குது, அந்த ஸ்டொமக்கோட மசில்ஸையும் பொறுத்து இருக்குது. ஸ்டொமக்கில் வந்து மேடப் ஆஃப் மசில்ஸ், வி நோ தட். ஸோ மஸ்குலரிஸ் எக்ஸ்டர்னலாக, இன்னர் சர்க்குலர், அவுட்டர் லாங்கிடியூடினல் லேயர் இருக்கும், மசில் லேயர் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அதில் அந்த மசிலோட டோனு ப்ளஸ் பாடி மசில்ஸோட டோன், இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் வந்து ஒரு ஸ்டொமக்கோட ஷேப் அமையும். இப்போ நார்மலாக ஆக்டிவ் பர்சன்ஸில் வந்து ஜே ஷேப்டு ஸ்டொமக், இது வந்து ஸ்டெனிக்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? ஸ்டெனிக். திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து நார்மல் ஆக்டிவ் பர்சன்ஸில் வந்து ஜே ஷேப்டு ஸ்டொமக் இது எழுதினா போதும். டிபெண்ட்ஸ் ஆன் த டிகிரி ஆஃப் தி மசில். விச் மசில்? டோன் ஆஃப் த ஸ்டொமக் மசில் ஆஸ் வெல் ஆஸ் டோன் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஷேப் அண்ட் சைஸ். Now coming to the size and capacity. Size is around 25 centimeters long. Okay, almost 20 to 25 centimeters long. The capacity is, it varies. நம்ம சின்ன வயசுலேருந்து வளர வளர ஸ்டொமக்கோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி ஆர்கன் வந்து க்ரோத் ஆகிட்டு தானே இருக்க போகுது. ஸோ அட் பர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 30 ml இருக்கும். 30 mlனா 1 ounce சொல்லுவாங்க. ஓகே, 30 ml வந்து 1 ounce. பியூபர்ட்டியில் வந்து 1000 ml. 1000 mlனா 1 liter. ஓகே, அடல்ட்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா 1.5 to 2 liters ஆர் மோர். அதுவுமே வந்து அகெயின் நம்ம வந்து நம்மளோட ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பாடியை பொறுத்து இருக்குது. எல்லாருக்குமே வந்து 1.5 to 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் 2.5 கூட இருக்கலாம், இல்லை 1 liter கூட இருக்கலாம் கெப்பாசிட்டி. நவ் கம்மிங் டு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் க்ராஸாக பார்க்கும்போது ஸ்டொமக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி எந்த ஆர்கன் எடுத்துக்கிட்டாலும் சர்ஃபேஸஸ், பார்டர்ஸ் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். சேம் வைஸ் ஹியர் ஆல்சோ பார்டர்ஸ், சர்ஃபேஸஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரிஃபைசஸ் பார்க்க போகிறோம். ஆரிஃபைசஸ் இஸ் நத்திங் பட் ஓப்பனிங். ஓகே, there are 2 orifices, 2 surfaces and 2 borders are present in the stomach. 2 orifices are openings. What are all the orifices? Cardiac orifice and pyloric orifice. Cardiac orifice அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து கார்டியாக் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போதே தெரியுது நமக்கு. எங்கள் ஸ்டொமக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இட் இஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் லோவர் எண்ட் ஆஃப் த ஈசோஃபேகஸ். அது நமக்கு தெரியும். ஈசோஃபேகஸோட கண்டினியூவேஷன் தான் ஸ்டொமக். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டியக் ரீஜியனில். ஸோ அப்போ அந்த ஓப்பனிங்கை வந்து நாம் கார்டியக் ஆரிஃபைஸ்னு சொல்கிறோம். ஓகே, பைலோரிக் ஆரிஃபைஸ். பைலோரிக் ஆரிஃபைஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டொமக் முடிகிறது எங்கே, அதாவது ஸ்டொமக் என்னவா கண்டினியூ ஆகுது? டியோடினமாக கண்டினியூ ஆகுது. டியோடினம் இஸ் ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஒரு பார்ட்டு. ஸோ ஸ்டொமக் டியோடினமாக கண்டினியூ ஆகுது. அந்த இடம் தான் வந்து பைலோரஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓப்பனிங்கோட பேர் பைலோரிக் ஆரிஃபைஸ். 2 ஆரிஃபைஸ் இருக்குது, கார்டியக் ஆரிஃபைஸ், pyloric orifice. Cardiac orifice is joined by the lower end of the esophagus. Lower end of the esophagus. Cardiac orifice வந்து joined by the lower end of the esophagus. அதான் நம்ம சொன்னது தான். இதில் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான். It lies at the level of T11 vertebra. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்தெந்த வெர்டிப்ரல் லெவலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இது எக்ஸாம்லேயும் எழுதணும். இட் லைஸ் அட் த லெவல் ஆஃப் T11 வெர்டிப்ரா. T11 வெர்டிப்ரா லெவலில் தான் கார்டியாக் ஆரிஃபைஸ் இருக்குது. பைலோரிக் ஆரிஃபைஸும் நம்ம அதே மாதிரி ஒரு லெவல் சொல்லுவோம். See here, pyloric orifice opens into the duodenum and lies at the level of lower border of L1 vertebra. Lower border of L1 vertebra. L1 lumbar vertebra. T11 vertebra na thoracic vertebra. L1 vertebra வந்து also called transpyloric plane னு சொல்லுவோம். Transpyloric plane. Now
கர்வேச்சர்ஸ். கர்வேச்சர்ஸ் வந்து ஸ்டொமக்கில் நம்ம பார்டர்ஸ்னு சொல்லலாம். பார்டர்ஸ் தான் கர்வேச்சர்ஸ். ஓகே, இதுலேயும் 2 கர்வேச்சர் இருக்குது. லெஸ்ஸர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர். ஓகே, இப்போ இங்கே டயக்ராம் வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் ஸ்டொமக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கார்டியக் ஆரிஃபைஸ் ஓப்பனிங். ஓகே, இது வந்து பைலோரே ஆரிஃபைஸ், இது வந்து ஆரிஃபைசஸ். ஓகே, அடுத்து கர்வேச்சர்ஸ். 2 கர்வேச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோமா, பார்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அதை. இந்த இது வந்து கிரேட்டர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர். இது வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர். கிரேட்டர் கர்வேச்சரோட இன்னொரு பேர் வந்து லெஃப்ட் பார்டர். லெஃப்ட் கர்வேச்சர் வந்து ரைட் பார்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லெஸ்ஸர் கர்வேச்சர் பற்றி பார்த்தோன்னா இது வந்து கான்கேவ் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? இது கான்கேவ் ஷேப். Concave and forms the right border. It provides attachment to the lesser omentum. பெரிட்டோனியல் ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது லெஸ்ஸர் ஓமெண்டம் கிரேட்டர் ஓமெண்டம் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு அது சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இட் ப்ரொவைட்ஸ் அட்டாச்மெண்ட் டு தி லெஸ்ஸர் ஓமெண்டம். லெஸ்ஸர் ஓமெண்டம்க்கு அட்டாச்மெண்ட் கொடுக்குது எது? லெஸ்ஸர் கர்வேச்சர். அண்ட் மோஸ்ட் டிபெண்டன்ட் பார்ட் ஆஃப் த கர்வேச்சர் இஸ் மார்க்ட் பை த ஆங்குலர் நாட்ச். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர், இது கிரேட்டர் கர்வேச்சர். கரெக்டாக? இங்கே இது மோஸ்ட் டிபெண்ட் பார்ட் ஆஃப் த லெஸ்ஸர் கர்வேச்சர் இஸ் ஆங்குலர் நாட்ச்னு சொல்லுவோம். ஆங்குலர் நாட்சிலிருந்து கிரேட்டர் கர்வேச்சருக்கு அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுதான் வந்து இன்சிசுரா ஆங்குலாரிஸ். யூ நோட் தட் பாயிண்ட், இன்சிசுரா ஆங்குலாரிஸ். ஓகே, கிரேட்டர் கர்வேச்சர். கிரேட்டர் கர்வேச்சரில் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும். கான்கேவ், கான்வெக்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். கரெக்டாக? இது வந்து கான்கேவ் ஷேப், இது வந்து கான்வெக்ஸ் ஷேப். ஓகேவா? இப்போ கான்கேவ் ஷேப்பு லெஸ்ஸர் கர்வேச்சர், கான்வெக்ஸ் ஷேப்பு கிரேட்டர் கர்வேச்சர். இட் ஃபார்ம்ஸ் த லெஃப்ட் பார்டர். லெஸ்ஸர் கர்வேச்சர் என்ன பார்த்தோம்? ரைட் பார்டர் ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோமா? இப்போ கிரேட்டர் கர்வேச்சர் லெஃப்ட் பார்டர் ஃபார்ம் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் அட்டாச்மெண்ட் டு தி கிரேட்டர் மொமெண்டம். Okay, and the most important point here is gastrosplenic ligament and gastrophrenic ligament. Gastrosplenic, splenic means spleen, gastro means stomach. ஸ்டொமக்குக்கும் ஸ்ப்ளீனுக்கும் ஒரு லிகமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும் வயா கிரேட்டர் கர்வேச்சர். அதுதான் வந்து கேஸ்ட்ரோஸ்ப்ளெனிக் லிகமெண்ட். அண்ட் கேஸ்ட்ரோஃப்ரெனிக் லிகமெண்ட், கேஸ்ட்ரோஃப்ரெனிக் மீன்ஸ் டயாஃப்ரம். ஸோ கேஸ்ட்ரோஃப்ரெனிக் ஸ்டொமக்குக்கும் டயாஃப்ரமுக்கும் ஒரு லிகமெண்ட் ஃபார்ம் பண்ணும், அது வந்து கேஸ்ட்ரோஃப்ரெனிக் லிகமெண்ட். இது எல்லாத்துக்குமே வந்து கிரேட்டர் கர்வேச்சர் தான் அட்டாச்மெண்ட் கொடுக்குது. அண்ட் இட்ஸ் அப்பர் எண்ட். அப்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் கர்வேச்சர் ப்ரெசன்ஸ் கார்டியக் நாட்ச். இதுதான் அதனோட அப்பர் எண்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருக்குல்ல, அதுதான் வந்து கார்டியக் நாட்ச். நாட்ச்னால் வந்து டிப்ரெஷன் இல்லை ஒரு பள்ளம் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதனோட அப்பர் எண்டில் வந்து கார்டியக் நாட்ச் இருக்குது. ஓகேவா? இந்த கார்டியக் நாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இமேஜினரி லைன் கிரேட்டர் கர்வேச்சர் வரைக்கும் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஃபண்டஸாக பிரிக்கலாம். இதை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டொமக் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ கிளியர்லி. இப்போ கிரேட்டர் கர்வேச்சரில் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கார்டியக் நாட்ச் அங்கே ஃபார்ம் பண்ண முடியும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நவ் லெஸ்ஸர் கர்வேச்சர், கிரேட்டர் கர்வேச்சர், பார்டர்ஸ் வந்து ஓவர். ஓகே, சர்ஃபேசஸ். Two surfaces are there, anterior surface and posterior surface. Okay, anterior surface, posterior surface. anterior surface வந்து ஆன்டெரோ சுப்பீரியர் சர்ஃபேஸ்னு சொல்லலாம், இல்லை போஸ்டீரியர் சர்ஃபேஸை போஸ்டெரோ சுப்பீரியர் சர்ஃபேஸ்னு சொல்லலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா anterior surface it faces forwards and upwards, posterior surface which faces backwards. Parts of the stomach, there are 4 parts of the stomach. What are they? Fundus, body, pyloric antrum and pyloric canal. ஓகே, இது எல்லாமே வந்து எப்படி நாம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபண்டஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், கார்டியக் நாட்சிலிருந்து ஒரு இமேஜினரி லைன் ட்ரான் டு த கிரேட்டர் கர்வேச்சர் வரைக்கும் நம்ம ஒரு இமேஜினரி லைன் கார்டியக் நாட்சிலிருந்து வரைஞ்சோன்னா அதுதான் வந்து ஃபண்டஸ். ஓகே, அதுக்கு கீழே இருக்க பார்ட் வந்து பாடி. எது வரைக்கும் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிசுரா ஆங்குலாரிஸ்னால் என்ன சொன்னேன்? ஆங்குலர் நாட்சிலிருந்து ஒரு இமேஜினரி லைன் வந்து கிரேட்டர் கர்வேச்சர் வரைக்கும் வரைஞ்சோன்னா அதுதான் வந்து இன்சிசுரா ஆங்குலாரிஸ். ஓகே, the most dependent part in the lesser curvature. Yes, இது வரைக்கும் ஃபுல்லாக பாடி. This is the fundus, this is body. Pylorus, இது both together called pylorus. பைலோரஸில் தான் வந்து பைலோரிக் ஆண்ட்ரம் அண்ட் பைலோரிக் கெனால் இருக்குது. ஓகே, பைலோரிக் ஆண்ட்ரம் and pyloric canal is separated by a line. This is called as sulcus intermedius. Okay, it's called as sulcus intermedius. Fundus எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்குது. ஓகே, அப்பர் போர்ஷனில் இருக்குது. ஸோ அப்பர் கான்வெக்ஸ் டோம் ஷேப்டு பார்ட். ஓகே, டோம் ஷேப் அப்படின்னா இதுதான் வந்து டோம் ஷேப்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி ஒரு எலிவேஷன் மாதிரி. ஓகே, ஸோ அப்பர் கான்வெக்ஸ் டோம் ஷேப்டு பார்ட் situated above the horizontal line. This is the horizontal line. This is the horizontal line. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃபண்டஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, மோஸ்ட்லி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் ஃபில்டு வித் கேஸ். நம்ம எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே நமக்கு தெரியும். லெஃப்ட் டோம் ஆஃப் டயஃப்ரம்க்கு கீழே இருக்கும், இதுக்கு மேலே தான் என்ன இருக்கும்? டயஃப்ரம் இருக்கும். ஓகே, அதுதான் வந்து தோரசிக் கேவிட்டியும் அப்டாமினல் கேவிட்டியும் செப்பரேட் பண்ணுறது டயஃப்ரம் தான். ஓகேவா, இங்கே வந்து டயஃப்ரம் இருக்கும். திஸ் இஸ் த லெஃப்ட் டோம் ஆஃப் டயஃப்ரம், திஸ் இஸ் தி ரைட் டோம் ஆஃப் டயஃப்ரம். ஓகே, ஸோ லெஃப்ட் டோம் ஆஃப் டயஃப்ரம்க்கு கீழே கான்வெக்ஸ் ஷேப்பில் இருக்கும், அது வந்து ஃபண்டஸ். எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது நல்லா நமக்கு கிளியராக பார்க்க முடியும், ஏன்னா வந்து காமன்லி இஸ் டிஸ்டெண்டட் வித் கேஸ் ஒன்லி. ஓகே, இதுதான் வந்து ஃபண்டஸ். நவ் கம்மிங் டு பாடி. இந்த இமேஜினரி லைன் இருக்குல்ல, ஹாரிசான்டல் லைன் ஃப்ரம் த கார்டியக் நாட்ச் டு தி கிரேட்டர் கர்வேச்சர், அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாடி. பாடி வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் அப் டு த இன்சிசுரா ஆங்குலாரிஸ். ஓகே, இன்சிசுரா ஆங்குலாரிஸ். நவ் கம்மிங் டு பைலோரிக் ஆண்ட்ரம். பைலோரிக் ஆண்ட்ரம் வந்து இன்சிசுரா ஆங்குலாரிஸ்லேருந்து sulcus intermedius வரைக்கும் இருக்கும். What are all the parts? Let's say once again. Fundus, body, pylorus. Pylorusly again we have pyloric antrum and pyloric canal. Okay, this is the parts. Now coming to relations. As already we discussed that there are 2 relations, peritoneal relations and visceral relations. Peritoneal relations. Coming to peritoneal relations, ஸ்டொமக் வந்து அப்டமனோட ஒரு ஆர்கன். ஸோ கண்டிப்பாக பெரிட்டோனியம் அப்டமனில் இருக்குது. ஸோ அப்போது இங்கே வந்து பெரிட்டோனியம் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் ஸ்டொமக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கோட 2 சர்ஃபேஸையும் கவர் பண்ணிட்டு தான் வந்து பெரிட்டோனியம் இருக்கும். ஸோ 2 சைடுமே 2 பார்டர்லையுமே அலாங் தி கர்வேச்சர்ஸ் இட் ஃபார்ம்ஸ் தி கிரேட்டர் ஒமெண்டம் அண்ட் லெஸ்ஸர் ஒமெண்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இதுதான் ஸ்டொமக்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் வந்து பெரிட்டோனியம் கவரிங். ஸோ பெரிட்டோனியம் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் அதே மாதிரி ஸ்டொமக்கோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் கவர் பண்ணி ரெண்டு சைடும் ரெண்டு கர்வேச்சர்ஸ்லேயும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆகி தான் இந்த சைடு நமக்கு கிரேட்டர் ஒமெண்டம், இந்த சைடு நமக்கு லெஸ்ஸர் ஒமெண்டம் ஃபார்ம் பண்ணுது. ஃபண்டஸ் கிட்ட வரும்போது the two layers meet and for example here is the spleen. Okay, ஸோ பெரிட்டோனியம் வந்து இங்கே கேஸ்ட்ரோஸ்பிளினிக் லிகமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, பெரிட்டோனியம் ஃபண்டஸ் ரீஜியனில் ரெண்டு சர்ஃபேஸையும் கவர் பண்ணி ஒன்றா ஜாயிண்ட் ஆகி ஸ்ப்ளீன் வரைக்கும் போய் கனெக்ட் ஆகும். இதுதான் வந்து நாம் கேஸ்ட்ரோஸ்பிளினிக் லிகமெண்ட்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரோஸ்பிளினிக் லிகமெண்ட். ஓகே, இது வந்து கேஸ்ட்ரோஸ்பிளினிக் லிகமெண்ட். அண்ட் கார்டியக் எண்ட் ஆஃப் த ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா பெரிட்டோனியம் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸில் டைரெக்டாக போயிட்டு டயாஃப்ரமோட ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஒன்லி ஃப்ரம் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியர் சர்ஃபேஸில் இருக்க பெரிட்டோனியல் லேயர் டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட் ஆன் தி டயாஃப்ரம். ஓகே, அதை நாம் என்ன சொல்கிறோன்னா கேஸ்ட்ரோஃப்ரெனிக் கேஸ்ட்ரோஃப்ரெனிக் லிகமெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ போஸ்டீரியர் லேயர் மட்டும்தான் டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட் ஆன் தி டயஃப்ரம்னு சொன்னோமா. ஸோ அப்போது சம் பார்ட் ஆஃப் இந்த ஏரியா பெரிட்டோனியமால் கவர் பண்ணியிருக்காது. ஸோ பெரிட்டோனியமால் கவர் பண்ணாத இந்த ஏரியாவை தான் நாம் பேர் ஏரியான்னு சொல்லுவோம். பேர் ஏரியா ஆஃப் ஸ்டொமக். This is the gastrosplenic ligament which attaches from fundus to the spleen. So this is called gastrosplenic ligament and this is gastrophrenic. Phrenic means diaphragm. Gastrophrenic ligament, and here this is the bare area of the stomach. This is the greater omentum and this is the lesser omentum. Okay. Now coming to visceral relations. Visceral relationsல பார்க்கும்போது ஆன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ், விசரல் ரிலேஷன்ஸ்னால் என்ன, அதாவது என்னென்ன விசரா ஆர் என்னென்ன ஆர்கன்ஸ் அதுக்கு ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து விசரல் ரிலேஷன்ஸ். ஓகே, இப்போது விசரல் ரிலேஷன்ஸில் பார்க்கும்போது ஆன்டீரியர் சர்ஃபேஸில் என்னென்ன ஆர்கன்ஸ் ஆர் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். போஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லன்னு பார்க்கும்போது முக்கியமாக லிவர், diaphragm, anterior abdominal wall. லிவர், டயாஃப்ரம், anterior abdominal wall. அது போக இன்னொரு 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. The diaphragm which separates the stomach from the left pleura, pericardium and 6th to 9th rib. Okay, 6th to 9th rib. இது வந்து anterior relations. Okay, now coming to the posterior relations. Posterior surface is very important. போஸ்டீரியர் சர்ஃபேஸோட ரிலேஷன்ஸ் வந்து ஸ்டொமக் பெட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். இதை மட்டும் தனியாக 5 மார்க்கில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் ரிலேட்டட் டு
diaphragm, kidney, left kidney, and left suprarenal gland. Suprarenal gland na adrenal gland, yes. Then transverse mesocolon, splenic flexure of colon, ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர்னா லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்சர்னு சொல்லலாம். ரைட் கோலிக் ஃப்ளெக்சரோட இன்னொரு பேர் ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்சர். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டொமக் லெஃப்ட் சைடில் தானே இருக்குது. ஸோ ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்சர் ஆஃப் கோலன் இல்லை லெஃப்ட் ஃப்ளெக்சர்னு சொல்லலாம், லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்சர்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் pancreas and splenic artery. Left kidney, see here, left kidney. Now left suprarenal gland, this is the suprarenal gland, and transverse mesocolon, then splenic flexure of the colon. Okay, splenic flexure. Then fifth one, pancreas. Here is the pancreas. Then splenic artery. Okay, so stomach bed structures is very important. Blood supply of stomach, arterial supply and venous drainage. Arterial supply, venous drainage. blood சப்ளைன்னு கேட்டால் வெறும் ஆர்டீரியல் சப்ளை மட்டும் எழுதக்கூடாது, வீனஸ் ட்ரைனேஜோடு சேர்த்து தான் எழுதணும் எப்போவுமே. ஓகே, மினிமம் 2 to 3 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் நம்ம எந்த வெயினில் போய் அல்டிமேட்டாக ட்ரெயின் ஆகும்னாச்சும் எழுதி வரணும், கண்டிப்பாக எழுதிட்டு வரணும். ஸோ ஆர்டீரியல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அலாங் த லெஸ்ஸர் கர்வேச்சர், அலாங் த கிரேட்டர் கர்வேச்சர் என்னென்ன ஆர்ட்ரியெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு முக்கியமாக அல்டிமேட்டாக எல்லாமே வந்து சிலியாக் ட்ரங்க்ல இருந்து தான் வரும். சிலியாக் ட்ரங்கோட 3 பிரான்ச்சஸ்: லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி, ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி, காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி வந்து டைரெக்டாக சிலியாக் ட்ரங்க்லேருந்து வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர் வழியாக வந்து இங்கே ஆன்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு சப்ளை பண்ணிடுது. ஓகே, அது முடிச்சக்கப்புறமா ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி, ஸ்ப்ளீனிக் ஆர்ட்ரி வந்து ரைட் கர்வேச்சரில் முக்கியமாக லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் ஆர்ட்ரின்னு ஒரு பிரான்ச் வந்து சப்ளை பண்ணுது. ஓகே, இப்போ ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி அது ரெண்டாக பிரியும், ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி அண்ட் கேஸ்ட்ரோடியோடினல் ஆர்ட்ரி. அதில் ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலிருந்து தான் ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி வருது. ஓகேவா? ஓகே, இது வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர் கிட்ட போய் ரைட் அண்ட் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி ரெண்டுமே அனஸ்டமோஸ் ஆயிரும். அடுத்து கேஸ்ட்ரோடியோடினல் ஆர்ட்ரியிலேருந்து ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் ஆர்ட்ரி, ஸ்ப்ளினிக் ஆர்ட்ரியிலேருந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் எபிப்ளோயிக் ஆர்ட்ரி, இது ரெண்டும் அனஸ்டமோஸ் ஆயிரும் கிரேட்டர் கர்வேச்சரில். ஓகே, லெஸ்ஸர் கர்வேச்சர் ரைட் அண்ட் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி அனஸ்டமோஸ் ஆகுது, கிரேட்டர் கர்வேச்சரில் ரைட் அண்ட் லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் ஆர்ட்ரி அனஸ்டமோஸ் ஆகுது. அண்ட் ஷார்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரிஸ் வந்து ஸ்ப்ளினிக் ஆர்ட்ரிஸ்லேருந்து வருது இங்கே. ஓகே, இது எல்லாமே வந்து ஈசோஃபேஜியல் பிரான்ச்சஸ், ஈசோஃபேகஸ் பக்கத்தில் இருக்கனால இது ஈசோஃபேஜியல் பிரான்ச்சஸ் விச் ஆல்சோ சப்ளைஸ் த ஈசோஃபேகஸ். ஸோ அதனால் இது வந்து ஈசோஃபேஜியல் பிரான்ச்சஸ்னு பேர் வச்சிருக்காங்க, விச் இஸ் கமிங் ஃப்ரம் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. முக்கியமாக சிலியாக் ட்ரங்க்கு எந்தெந்த பிரான்ச்சஸ் ரைட் கர்வேச்சர், எது வந்து லெஃப்ட் கர்வேச்சர். வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக எல்லா வெயினுமே வந்து போர்ட்டல் வெயினில் போய் ட்ரெயின் ஆயிடுது. ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் வெயின் வந்து போர்ட்டல் வெயினில் ட்ரெயின் ஆயிடுது. ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் ட்ரெயின்ஸ் இன்டு சுப்பீரியர் மெசென்ட்ரிக் வெயின். லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் வெயின் அண்ட் ஷார்ட் கேஸ்ட்ரிக் வெயின்ஸ் இது ரெண்டுமே வந்து ஸ்ப்ளினிக் வெயினில் ட்ரெயின் ஆகிடும். இதுதான் வந்து ஸ்ப்ளினிக் வெயின். ஸ்ப்ளினிக் வெயினில் லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளோயிக் வெயின் அண்ட்
ஷார்ட் கேஸ்ட்ரிக் வெயின்ஸ். இது எல்லாமே வந்து ஸ்ப்ளீனிக் வெயினில் ட்ரெயின் ஆகிடுது. ஸ்ப்ளீனிக் வெயின் அகெயின் வந்து இங்கே போயிட்டு போர்ட்டல் வெயினில் ட்ரெயின் ஆகிடும். ஓகே, அல்டிமேட்டாக போர்ட்டல் வெயினில் ட்ரெயின் ஆகுது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை சொன்னால் போதும். Now coming to lymphatic drainage. Lymphatic drainage itself asked as a important short note question. Lymphatic drainage ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க இதை வந்து 4 பிரிச்சிடறோம் ஸ்டொமக்கை. ஓகேவா? எப்படி 4 பிரிக்கிறோன்னா, this is the left part, this is the right part. 2 பிரிச்சிடறோம், ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிச்சிடறோம். இப்போ லெஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் 1/3 அண்ட் லோவர் 2/3. ஓகே, லெஃப்ட் அப்பர் 1/3 வந்து ரீஜியன் ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இங்கே இருக்கிற எல்லா லிம்ஃபேட்டிக்ஸும் வந்து எங்கே ட்ரெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாட்டிக்கோ லீனல் நோட்ஸ். லீனல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்ப்ளீன். பேங்க்ரியாட்டிக்கோ லீனல் ஆர் பேங்க்ரியாட்டிக்கோ ஸ்ப்ளினிக் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பேங்க்ரியாட்டிக்கோ லீனல் நோட்ஸில் இந்த ரீஜியன் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். அடுத்து லோவர் 2/3 இருக்குல்ல, லெஃப்ட் லோவர் 2/3, அது எல்லாமே வந்து இன்ஃபீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸ். இன்ஃபீரியர் கேஸ்ட்ரிக் ஸ்டொமக்குக்கு கீழே, இன்ஃபீரியர்னால் கீழே, ஸோ இன்ஃபீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸ் இதில் ட்ரெயின் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் போர்ஷன் இருக்குல்ல, ரைட் போர்ஷனோட அப்பர் ஹாஃப் வந்து ட்ரெயின்ஸ் இன்டு சுப்பீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸ். கேஸ்ட்ரிக்னா ஸ்டொமக், சுப்பீரியர்னால் மேலே, ஸோ சுப்பீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸ், ஸ்டொமக்குக்கு மேலே இருக்க நோட்ஸ். இது எல்லாமே வந்து சுப்பீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸில் ட்ரெயின் ஆகிடும். அடுத்து இந்த ரீஜியன் பைலோரஸ் ரீஜியன் இருக்குல்ல, பைலோரிக் ஆண்ட்ரம் அண்ட் பைலோரிக் கெனால், இந்த ரீஜியன் எல்லாமே வந்து சப் பைலோரிக் நோட்ஸில் ட்ரெயின் ஆகும். ஸோ அல்டிமேட்டாக எல்லா நோட்ஸுமே வந்து எங்கே ட்ரெயின் ஆகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா சீலியாக் நோட்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 4 பிரிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்டாக பிரிக்கிறோம். லெஃப்ட்லேயே அகெயின் அப்பர் 1/3 அண்ட் லோவர் 2/3. அப்பர் 1/3 பேங்க்ரியாட்டிக்கோ லீனல் நோட்ஸ், பேங்க்ரியாட்டிக்கோ லீனல் ஆர் பேங்க்ரியாட்டிக்கோ ஸ்ப்ளினிக் நோட்ஸ் அங்கே ட்ரெயின் ஆகிடும். அடுத்து லோவர் 2/3 போர்ஷன் ட்ரெயின்ஸ் இன்டு இன்ஃபீரியர் கேஸ்ட்ரிக் நோட்ஸ். ஓகே, ஸ்டொமக்குக்கு கீழே இருக்க நோட்ஸ். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் கேஸ்ட்ரிக் நோட். சுப்பீரியர் கேஸ்ட்ரிக் நோடு ஸ்டொமக்குக்கு மேலே இருக்கிறதுனால சுப்பீரியர்னு பேர் வச்சுருக்காங்க. பைலோரஸ் எல்லாமே வந்து சப் பைலோரிக் நோட்ஸில் ட்ரெயின் ஆகிடும். ஸோ அல்டிமேட்லி ஆல் தீஸ் நோட்ஸ் ட்ரெயின்ஸ் இன்டு சீலியாக் நோட்ஸ். ஓகே, ஸோ லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வந்து கடைசியாக சீலியாக் நோட்ஸில் ட்ரெயின் ஆகி அங்கேருந்து சிஸ்டர்னா கையிலே லிம்ஃபேட்டிக்ஸ் வழியாக கடைசியாக போயிட்டு வெயின்லேயே ட்ரெயின் ஆகிடும், சுப்பீரியர் வெயினேக்கவா. நவ் கம்மிங் டு நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்குங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட் விசரா ஆஃப் த அப்டமன். போத் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன் ரெண்டுமே இருக்கும். சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன் வந்து டெரைவ்ட் ஃப்ரம் both sympathetic and parasympathetic innervation இருக்கும். sympathetic innervation வந்து பார்த்தீங்கன்னா derives from T6 to T10 segments of spinal cord. T6 to T10 segments of spinal cord இங்கேருந்து டெரைவ் ஆகும். அதாவது thoracic செக்மெண்ட்ஸில் T6 to T10 இருந்து தான் சிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் எல்லாமே கேங்லியாவில் போயிட்டு ரிலே ஆகிட்டு அங்கேருந்து அகெயின் ஸ்டொமக்குக்கு இன்னர்வேட் பண்ண வரும். ஸோ இன்னர்வேட் பண்ணி இதனோட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேசோமோட்டார் ஆக்டிவிட்டி. வேசோமோட்டார்னால் ஒன்றும் இல்லை, ஸ்டொமக்குக்கு சப்ளை பண்ணுற பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, டைலேட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன் தான் பார்த்துக்கும். அடுத்து மோட்டார் டு பைலோரிக் ஸ்பிங்க்டர். பைலோரிக் ஸ்பிங்க்டர் விச் ஆக்ட்ஸ் அஸ் அ இம்பார்ட்டண்ட் அனாட்டமிக்கல் ஸ்பிங்க்டர்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ பைலோரிக் ஸ்பிங்க்டருக்கு வந்து இன்னர்வேட் பண்ணுது, எப்போ கன்ஸ்ட்ரிக்ட் ஆகணும், எப்போ டைலேட் ஆகணும் அப்படின்னு. அண்ட் சீஃப் பாத்வே ஃபார் பெயின் சென்சேஷன்.
பெயினை வந்து கேரி பண்ணுறது சிம்பத்தட்டிக் இது தான், sympathetic innervation. So what are all the three important function? Vasomotor, motor to pyloric sphincter and chief pathway for the pain sensation. ஓகே, இது எல்லாமே வந்து சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன். வயா எந்த நர்வ் வழியாக வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ், celiac plexus and hepatic plexus. celiac and hepatic plexus. ஓகே, இது வந்து சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன். T6 to T10 செக்மெண்ட்ஸ்லேருந்து வரும். எந்த நர்வ்ஸ் வழியாக வரும்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஸ்பிளாங்க்னிக் நர்வ், celiac and hepatic plexus வழியாக ஸ்டொமக்கை இன்னர்வேட் பண்ணி சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டீஸை கொடுக்குது. வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேசோ மோட்டார் ஆக்டிவிட்டி, மோட்டார் டு பைலோரிக் ஸ்பிங்க்டர், சீஃப் பாத்வே ஃபார் த பெயின் சென்சேஷன். இது எல்லாமே வந்து சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷனோட ஒர்க். பேராசிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து 2 பிரான்ச் வருது. ஆன்டீரியர் சர்ஃபேஸ்க்கு ஒரு நர்வ் சப்ளை பண்ணும், போஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு இன்னொரு நர்வ் சப்ளை பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்தட்டிக் நர்வ் வந்து வயா வேகஸ் நர்வ் வழியாக வரும். ஓகே, வேகஸ் நர்வ் வழியாக வரும். இதில் 2 நர்வ் வரும், 2 பிரான்ச். ஆன்டீரியர் டிவிஷன் ஆர் ஆன்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்டீரியர் நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆன்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் ஆர் ஆன்டீரியர் நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட். posterior gastric nerve or posterior nerve of Latarzet. ஓகே, இப்போ ஆன்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் பார்த்தோன்னா இதில் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸு, ஃபண்டஸ், பாடி இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ண போகுது. ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபண்டஸ், பாடி ஆஃப் தி ஸ்டொமக். இதுலேயுமே வந்து 2 பைலோரிக் பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன் ஃபார் பைலோரிக் ஆண்ட்ரம் அண்ட் அனதர் ஃபார் த பைலோரிக் கேனால். இது வந்து பைலோரிக் ஆண்ட்ரம், இது வந்து பைலோரிக் கேனால். ஸோ இதிலிருந்து என்னென்ன பிரான்ச்சஸ் வருது? 2 பிரான்ச்சஸ் ஃபார் த பைலோரஸ், ஒன் ஃபார் பைலோரிக் ஆண்ட்ரம் அண்ட் அனதர் ஃபார் பைலோரிக் கேனால். ஓகே, அடுத்து போஸ்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் ஆர் போஸ்டீரியர் நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட். இது வந்து அகெயின் வந்து ஸ்மாலர் கேஸ்ட்ரிக் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகும். இது வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ்க்கு சப்ளை பண்ண போது. ஆல்ரெடி நமக்கு அது தெரியும், போஸ்டீரியர் நர்வ்னு பேர்லேயே இருக்குது. ஸோ இதிலிருந்து celiac branch and celiac ganglion. போஸ்டீரியர் கேஸ்ட்ரிக்லேருந்து celiac branch வரும். அதிலிருந்து celiac ganglion ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து போஸ்டீரியர் நர்வ் ஆஃப் லெட்டார்ஜெட் ரிலே ஆகுது இங்கே. ஓகே, பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் வந்து செக்ரிட்டோமோட்டர் ஆக்டிவிட்டி. வாசோமோட்டர் ஆக்டிவிட்டி சிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன், செக்ரிட்டோமோட்டர் ஆக்டிவிட்டி பேராசிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன். செக்ரிட்டோமோட்டர் ஆக்டிவிட்டினா பெப்சின் செக்ரீஷன் அண்ட் ரிலீஸ், HCl செக்ரீஷன் அண்ட் ரிலீஸ், இது எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆர் செக்ரிட்டோமோட்டர் டு த ஸ்டொமக் அண்ட் sympathetic innervation is vasomotor to the stomach. Okay, this is about nerve supply. Interior of stomach. Interior of stomachல ஒன்றும் இல்லை, முக்கியமாக வந்து histological things அதான் இருக்கும். இது we all know that 4 layers are present in GIT histologically or microscopically. There are 4 layers of GIT,
mucosa, submucosa, muscularis externa, and serosa or adventitia. இப்போ மியூகோசா லேயர் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்டீரியர் ஆஃப் ஸ்டொமக்கில். இப்போ மியூகோசா லேயர் எல்லாமே வந்து thrown into many folds. See, for example, these are all the mucosal layer of the stomach. இது எல்லாமே வந்து நிறைய ஃபோல்டு ஃபார்ம் பண்ணி ஒரு ரியூகே ஃபார்ம் பண்ணும். ஓகே, எதுக்காக இந்த ஃபோல்டு இந்த ரியூகே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டு அக்காமடேட் தி லார்ஜ் மீல்ஸ் இந்த ஸ்டொமக். நிறைய சாப்பிடும்போது வயிறு டிஸ்டன்ட் ஆகும். ஸோ அது ரப்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மியூகோசா லேயர் வந்து நிறைய ஃபோல்டாக வந்து உள்ளே அரேஞ்ச் ஆகி ரியூகே ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபோல்டுக்கு பேர் தான் வந்து ரியூகேன்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த ரியூகேவே வந்து பார்த்திங்கன்னா லெஸ்ஸர் கர்வேச்சரில் லாங்கிடியூடினலாக இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து லெஸ்ஸர் கர்வேச்சர், இது கிரேட்டர் கர்வேச்சர். கிரேட்டர் கர்வேச்சர் அதாவது லெஸ்ஸர் கர்வேச்சரை தாண்டி எல்லா இடத்துலையுமே இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும் ரியூகே. பட் லெஸ்ஸர் கர்வேச்சர் கிட்ட இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினலாக மட்டும்தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இர்ரெகுலர் எல்ஸ்வேர், பட் இட் இஸ் present as a longitudinal folds only along the lesser curvature. Okay, and ஒரு ஃபோல்டுக்கு கீழேயும் ஒரு டிப்ரெஷன் இருக்கா? இந்த டிப்ரெஷன் வந்து கேஸ்ட்ரிக் பிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு கேஸ்ட்ரிக் பிட்ஸ்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ்னால், இங்கே கீழே கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கும். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எல்லாமே அதனோட செக்ரீஷன்ஸை வந்து கேஸ்ட்ரிக் பிட்டில் தான் ரிலீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சின், ஹெச்சிஎல் லைக் செக்ரீஷன்ஸ் எல்லாமே வந்து கிளான்ஸ்லேருந்து கேஸ்ட்ரிக் பிட்ஸில் தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த பிட் இஸ் நத்திங் பட் தி டிப்ரெஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோல்ட் ஆஃப் த மியூகோசா லேயர். ஓகே, இந்த லெஸ்ஸர் கர்வேச்சர் கிட்ட லாங்கிடியூடினல் ஃபோல்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? ஸோ டைரெக்டாக இதில் லாங்கிடியூடினல் ஃபோல்ட்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு இர்ரெகுலர் ஃபோல்ட்ஸுமே இல்லாததுனால நம்ம எந்த ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணாலும் டைரெக்டாக லெஸ்ஸர் கர்வேச்சர் வழியாக போயிட்டு பைலோரஸ்க்கு ரீச் ஆயிரும். ஸோ மற்ற ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரெக்டாக இந்த லாங்கிடியூடினல் ஃபோல்ட்ஸ் வழியாக பைலோரஸ் வரைக்கும் ரீச் ஆயிரும். ஓகே, ஸோ இதை வந்து கேஸ்ட்ரிக் கெனால்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. This is called as gastric canal, okay, or also called as Mejenstrace. It's an important MCQ question. What is Mejenstrace? Gastric canal ஓட இன்னொரு பேர் தான் Mejenstrace. ஓகே, நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது எக்ஸாம்பிள் இந்த கொஷின். மெஜென்ஸ்ட்ரேஸ்னால் என்னென்னு? மெஜென்ஸ்ட்ரேஸ்னால் கேஸ்ட்ரிக் கெனாலோட இன்னொரு பேர். ஓகே, ஸோ திஸ் கெனால் அலோஸ் த ரேப்பிட் passage of the food materials which are swallowed by us and reaches directly into the pylorus. ஸோ இரிட்டேஷன் இங்கே அதிகமாக ஆகிறதுனால கேஸ்ட்ரிக் கார்சினோமா, அல்சர்ஸ் எல்லாமே இந்த ரீஜனில் வந்து ரொம்ப காமனாக வரும். ஓகே, இது எல்லாமே வந்து மியூகோசா லேயர். அண்ட் சப்மியூகோசா மஸ்குலரிஸ் எக்ஸ்டர்னா, சீரோசா அட்வென்டிஷியா பற்றி நம்ம டீட்டெயில்டாக எதுவுமே பார்க்குறது இல்லை. மஸ்குலரிஸ் லேயரில் 2 லேயர்ஸ் இருக்குது, இன்னர் சர்க்குலர் அண்ட் அவுட்டர் லாங்கிடியூடினல் மசில் லேயர் இருக்குது. ஹிஸ்டோலாஜிக்கல் பார்ட் டீச் பண்ணும்போது அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். திஸ் இஸ் அபவுட் இன்டீரியர் ஆஃப் ஸ்டொமக். ஸோ சி, these are all the longitudinal folds of the
mucous membrane. Okay. Now coming to the last topic, clinical anatomy. Most common is ulcer. அல்சர்லேயே வந்து பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் ரெண்டு இருக்குது. Ulcer is nothing but the breakage in the continuity of the epithelium. இந்த ஸ்டொமக்கோட mucosal layer is made up of epithelium, isn't it? எபித்தீலியமால் தானே மேடப் ஆகிருக்கும் இந்த மியூக்கோசல் லேயர் எல்லாமே. ஸோ அப்போ இதில் ஏதாச்சும் பிரேக் இருந்துச்சுன்னா தான் அல்சர் வரும். ஸோ அப்போ இந்த பிரேக் வழியாக கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ்லேருந்து நிறைய செக்ரீஷன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது இன்னுமே வந்து எரோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸ்டொமக் வால். ஸோ இப்படி தான் வந்து அல்சர் வந்து டெவலப் ஆகி சம்டைம்ஸ் கார்சினோமாவாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் H. pylori. It is a bacterial infection which causes ulcer, peptic ulcer. Okay. Then most common is spicy food. These are all the factors causing ulcer, responsible for ulcer. Now coming to carcinoma. அல்சர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கார்சினோமாவாக கூட டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. இதிலே கார்சினோமாலேயே 2 டைப் இருக்குது. இதெல்லாமே வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க நெக்ஸ்ட் இயரில். இன்டெஸ்டினல் டைப் அண்ட் டிஃப்யூஸ் டைப். ஸோ இதுதான் வந்து ஸோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த 2 பிக்சர் போட்டிருக்கோம், கார்சினோமா பிக்சர். ஸோ இது வந்து ஸ்டொமக் வால்லேருந்து அல்சர் மாதிரி டெவலப் ஆகி அகெயின் இது வந்து கார்சினோமாவாக டெவலப் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டொமக் வால் ரொம்ப திக்கண்டாக இருக்குது. டிஃப்யூஸ் டைப்பில் வந்து ஸ்டொமக் வால் ரொம்ப திக்காயிரும். ஓகே, இது வந்து கார்சினோமா. அண்ட் third one is pyloric obstruction. What is the treatment for ulcers, peptic or gastric ulcer? என்ன ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டேப்லெட்ஸ். ஃபிசியாலஜியில் நீங்கள் ஆல்ரெடி படித்த மாதிரி ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் H2 பிளாக்கர்ஸ் அண்ட் மியூக்கோசல் அடேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையே யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் சிவியர் அல்சர்ஸ்க்கு வந்து வேகாட்டமி அப்படின்னு சொல்லி ப்ரொசீஜர் இருக்குது. வேகாட்டமினா ஒன்றும் இல்லை, பேராசிம்பத்தட்டிக் இன்னர்வேஷன் தான் செக்ரிட்டோ மோட்டார் ஃபங்க்ஷன் பண்ணும், ஸ்டொமக்கோட ஃபங்க்ஷன். ஸோ அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ வேசோ மோட்டார் செக்ரிட்டோ மோட்டார் அந்த வேகஸ் நர்வை நாம் கட் பண்ணிட்டோன்னா ஸ்டிமுலேட் பண்ணாது, எந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணாது. ஸோ கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ வேகோட்டமி ட்ரீட்மெண்ட் வந்து வேகோட்டமி
வேகாட்டமிலே வந்து செலக்டிவ் வேகாட்டமியும் இருக்குது. highly selective vagotomy. Selective, highly selective. Vagotomy na whole trunk of the vagus nerve which supplies the stomach அதையே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது வேகாட்டமி. This is very rare. மோஸ்ட்லி செலக்டிவ் வேகாட்டமி தான் வந்து காமனாக பண்ணுவோம். ஸோ செலக்டிவ் வேகாட்டமினா பர்டிகுலர் ஏரியாவில் ஆசிட் செக்ரீஷன்ஸ் ஏதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுற பிரான்ச்சை மட்டும் நம்ம கட் பண்ணோம். அது வந்து செலக்டிவ் வேகாட்டமி. Physical treatment for ulcer. Now we will discuss some case based questions. This is the last part of this class. A 77-year-old man presents to general physician with weight loss of 6 kg and 3 months history of dysphagia and abdominal pain immediately after eating. Endoscopy shows an exophytic ulcerated mass in the stomach situated in the epigastric region. Okay, so weight loss. இப்போ ஒரு கிளினிக்கல் கேஸ் இருந்துச்சுன்னா முக்கியமாக நம்ம வந்து வாட் இஸ் யுவர் டயக்னோசிஸ் தான் ஃபஸ்ட்டு சப் கொஷனாக இருக்கும். டயக்னோசிஸ் கேட்பாங்க, அப்படி இல்லைனா நேம் த ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கன் இன்வால்வ்டுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினில் வந்து எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் அவருக்கு பெயின் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப் 6 kg and 3 months of dysphagia. What is dysphagia? Dysphagia na பசிக்காமல் இருக்குது அண்ட் இன்டைஜஷன், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பேஜியா சொல்கிறோம். அப்டாமினல் பெயின் இமீடியட்லி ஆஃப்டர் ஈட்டிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் டு டயக்னோஸ் இட் ஆஸ் எ ஸ்டொமக் அல்சர். ஸோ அவருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வாட்டியும் பெயின் அதிகமாக வருது, அப்டமன் பெயின். அண்ட் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கும்போது அல்சரேட்டட் மாஸ் இருக்குது, எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் இருக்க ஆர்கனில் அல்சரேட்டட் மாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் ஸ்டொமக். ஸோ describe the organ under the following headings: parts, relations, blood supply, lymphatic drainage. Parts வந்து fundus, body, pyloric antrum and canal. Relations, peritoneal relations and visceral relations. Blood supply, what are all the arteries, what are all the veins, and lymphatic drainage. Okay, and now this is the MGR University question. A young executive man came to OPD with complaints of pain in epigastric region. This is the key point. On eliciting, he gave the history of stress and preference to eat spicy dishes. So spicy, this is also an important factor. He was diagnosed to have gastric ulcer. They have given the diagnosis here. Sometimes கொடுக்க மாட்டாங்க, நாம டயக்னோஸ் பண்ணணும். ஸோ சப் கொஷனை கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் யுவர் டயக்னோசிஸ்? டிஸ்கிரைப் த பொசிஷன், ஃபீச்சர்ஸ், relations, blood supply and lymphatic drainage of the stomach. What is the anatomical basis of pain in the epigastric region? So position, features like external features la nama orifices, surfaces, curvatures, parts of the stomach describe பண்ணிட்டு relations, peritoneal relation, visceral relation, blood supply, lymphatic drainage. Here நர்வ் சப்ளை பற்றி அவங்க எதுவுமே கேட்கல, ஸோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இங்கே என்னென்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம டிஸ்கிரைப் பண்ணால் போதும். கேட்காததெல்லாம் எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. What is the anatomical basis of pain in the epigastric region? So this is very important sub question. Epigastric regionல பெயின் ரேடியேட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன, ஏன் எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் பெயின் வருது அப்படின்னா, எபிகாஸ்ட்ரியம் வந்து சப்ளைடு பை T6 to T9 ஸ்பைனல் செக்மெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் த அனாட்டமிக்கல் பேசிஸ் ஆஃப் பெயின் இன் தி எபிகாஸ்ட்ரியம்? எபிகாஸ்ட்ரியமுக்கு சப்ளை பண்ணுறது T6 to T9 ஆஃப் த ஸ்பைனல் கார்ட். ஸோ இதுதான் வந்து அண்ட் அப்பர் பார்ட் ஆஃப் த அப்டாமினல் வாலுக்கு சப்ளை பண்ணுறது. ஓகே, பெயின் சென்சேஷன்ஸ் கேரி பண்ணுறது சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ ஸ்டொமக்கில் ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்டீரியர் அப்டாமினல் வாலுக்கு ரேடியேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து T6 to T9 of the spinal segments which supplies the anterior abdominal wall, upper part of the anterior abdominal wall. The same innervation of sympathetic
nerves to the stomach. ஸோ anatomical basis of epigastric region. ஏன் வந்து பெயின் எபிகாஸ்ட்ரியமுக்கு நமக்கு ஃபீல் ஆகுது அல்சர் இருக்கும்போது அப்படின்னா, ஆன்டீரியர் அப்டாமினல் வால் அதுக்கு சப்ளை பண்ணுறதும் ஸ்டொமக்கோட பெயின் கேரி பண்ணுற நர்வ் ரெண்டுமே வந்து காமனான ஆரிஜின்லேருந்து வரதுனால நமக்கு எபிகாஸ்ட்ரியமில் பெயின் ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இது. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் trap space. This can be asked as a sub question in your long essays. So trap space is nothing but space between left costal margin and lower edge of the left lung on stomach. ஸோ லெஃப்ட் காஸ்டல் மார்ஜினுக்கும் லெஃப்ட் லங்குக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பு தான் வந்து ட்ராப் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராப் ஸ்பேஸ் கிளினிக்கலின்னு பார்த்தீங்கன்னா, பெர்கஸ் பண்ணும்போது ஃபிசியாலஜியில் பார்த்துருப்போம், பெர்கஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ பெர்கஸ் பண்ணி பார்க்கும்போது யூஸ்வலாக அந்த இடத்துல டிம்பானிக் நோட் ஃபெல்ட் ஆகும். ஓகே, சப்போஸ் ஸ்ப்ளீனோமெகாலி இல்லை ப்ளூரல் எஃப்யூஷன் இந்த மாதிரி கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஸ்பேஸில் பெர்கஸ் பண்ணி பார்த்தா நமக்கு டல் நோட் ஃபீல் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராப் ஸ்பேஸ். ட்ராப் ஸ்பேஸ்னால் ஸ்பேஸ் பிட்வீன் த லெஃப்ட் காஸ்டல் மார்ஜின் அண்ட் லோவர் எட்ஜ் ஆஃப் த லெஃப்ட் லங். லெஃப்ட் லங்கோட லோவர் எட்ஜுக்கும் காஸ்டல் மார்ஜின் லெஃப்ட் காஸ்டல் மார்ஜினுக்கும் உள்ள கேப் தான் ட்ராப் ஸ்பேஸ். ட்ராப் ஸ்பேஸோட கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஸோ பெர்கஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டிம்பானிக் நோட் இருக்கும். ஸோ எனி பெத்தாலஜி மேபி ஸ்ப்ளீனோமெகாலியாக இருக்கலாம், இல்லை ப்ளூரல் எஃப்யூஷன் இருக்கலாம். அந்த மாதிரி டைம்லலாம் டிம்பானிக் நோட்டுக்கு பதிலாக டல் நோட் நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ராப் ஸ்பேஸ். ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் and stomach is most frequently asked essay question in the university also.